பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற அருமை சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எனக்கு அன்பானவர்களே, ஆதி நாட்களில் சேமித்து வைக்கிற ஒரு கிடங்கு தான் களஞ்சியம். பாருங்கள், அந்த களஞ்சியத்தை கர்த்தர் பூரணமாய் நிரப்புவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம், பழைய காலத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பானைக்கு மேலே பானை அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே ஓட்டை இருக்கும். அந்த பானை, பெரிய பானை கீழே இருக்கும், அது ஃபுல்லாக இருக்கும், ஓட்டை இருக்காது. அதுக்கு மேலே இருக்கிற பானையில் கீழே மட்டும் ஓட்டை இருக்கும். அப்படியே அடுக்கி நல்லா உயரமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் சின்ன பிள்ளைங்களாம் ஏற முடியாது. பாருங்கள், அந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு வேண்டிய தானியத்தை, ஒரு வருஷத்துக்கு வேண்டிய நெல், ஏதோ ஒரு தானியத்தை என்ன செய்வாங்க, அதில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுதான் களஞ்சியம். நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்கள் கிராமங்களில். இப்போல்லாம் நீங்கள் இப்போ இருக்கிற சந்ததிக்கு தெரியாது, ஒருவேளை பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான், அப்படி தான் அந்த நாட்களில் கிராம பகுதியில் சின்ன குடிசை வீடு இருந்தால் கூட அந்த வீட்டு நடுவில் அது இருக்கும். அது உரன்னு சொல்லுவாங்களா, அது பேர். ஆமாம், அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தானியத்தை கொட்டி வைப்பாங்க. அதுக்குள்ளே எலியெல்லாம் வராது, நல்லா ஹைட்டில் இருக்கும், அது கூலாக இருக்கும், சேஃபாக இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தானிய கிடங்கு இருக்குது, பார்த்த கமிட்டி அப்படி சொல்கிறாங்கல்ல, அங்கே எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தானியத்தை சேமித்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரேஷன் கடைகளுக்கெல்லாம் வருது. ஆண்டவர் அந்த நாட்களில் ராஜாக்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் செஞ்சிக்கோட்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி போனாக்கா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கும் அந்த குளத்துக்கு முன்னாடி. அது பேர் தான் களஞ்சியம். அது ஃபுல்லாக அப்படியே டூம் மாதிரி இருக்கும். அது மேலே மட்டும் ஓட்டை இருக்கும். இப்போ வழி வச்சுருக்காங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கலாம். அந்த மேலே இருந்து என்ன செய்வாங்க, அதில் கொட்டிடுவாங்க, தானியங்களை கொண்டு போய் சேமித்து வச்சுருவாங்க. அதிலிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதிலிருந்து ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிற களஞ்சியம் நிரம்பும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். உங்கள் களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்புறேன்னு சொல்கிறார். அவர் தான் விளைய செய்கிற தேவன், அவர் தான் அறுவடை கொடுக்கிறவர், அவர் தான் நிரப்புகிறவர். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையில் எல்லாம் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதங்களை செய்து அவங்கள ஒரு நிறைவான வழியில் ஜனங்களை நடத்தி சென்றார். குறைகள் இருந்தது, அதையெல்லாம் நிறைவாக்கினார். காணா ஒரு திருமணத்தில் குறைகள் வந்தது, அதை ஆண்டவர் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்கள் எல்லாம் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலகட்டத்தில் கூட பஞ்சம் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம்,
தானிய குறைச்சல் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் உலகத்தில், அல்லது பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்படலாம், விலைவாசி உயர்வுகள் உண்டாகலாம், பணவீக்கம் உண்டாகலாம், பட்ஜெட்னால் வரி ஏற்றுறதுனால பலவிதமான குழப்பங்கள் வரலாம். எது வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, உன் களஞ்சியம் நிரம்பும். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, உங்கள் களஞ்சியம் நிரம்பும். உங்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்பும். உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். உங்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. எப்பொழுது? ரொம்ப அழகாக சொல்கிறார்ல, அப்பொழுது. அந்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது, அப்பொழுது போதும். அப்பொழுது உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஃபுல்லாயிடும். குறையாலாம் கிடையாது, நிரம்பி இருக்கும். பூரணம்ன்றது முழுமை. அப்படி முழுமையாக ஆண்டவர் நிரப்புவேன் அப்படி சொல்கிறார். அப்பொழுது. அடுத்த கேள்வி கேளுங்க, எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகும். நான் களஞ்சியத்தினால பூரணமாய் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் செஞ்சிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இக்கு வைக்கிறார். அப்பொழுது. எப்பொழுது நிரம்பும்? வாசிக்கலாம். அதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. யாருக்கு களஞ்சியத்தை கர்த்தர் பூர்ணமாய் நிரப்புவேன்னு சொல்றாரு? அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. சிம்பிளி, தீமையை விட்டு விலகிறவன் கர்த்தருக்கு பயப்படுறவனா தான் இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய களஞ்சியத்தை கர்த்தர் பூர்ணமாய் நிரப்புவேன்னு சொல்றார். எல்லா களஞ்சியத்தையும் கர்த்தர் நிரப்ப மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய களஞ்சியம்தான், அவனுடைய பேங்க் பேலன்ஸ் தான், அவனுடைய சொத்து சுதந்திரம் தான், அவனுக்கு இருக்கப்பட்ட காரியங்களிலே தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்றார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னாக்கா ஆண்டவர் முதல் கண்டிஷன் சொல்றார். அப்பொழுது, எனக்கு பயப்படுகிற பொழுது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நீ ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வாக்குத்தத்தம் சுதந்திரமாகணும் அப்படின்னு சொன்னாக்கா, உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பணும் சொன்னாக்கா, முதலாவது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு பயப்படணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு பயப்படாத மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து வேதாகமத்தில் வாசித்து பார்க்க முடிகிறது. இந்த யோசேப்பை அந்நிய தேசத்தில் அவனுடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து வித்துட்டாங்க. இவன் அந்நிய தேசத்துக்கு போகிறான். அந்நிய தேசத்தில் அடிமையாக இருக்கிறான், ஜெயில் கைதியாக இருக்கிறான். அங்கு ஒரு தப்பும் செய்யாமல் அவன் கர்த்தருக்கு பயந்ததுனால ராஜாத்திக்கிட்ட சொல்கிறான். ராஜா அந்த அரண்மனையில் அதிகாரியாக இருக்கிற ராஜாவுடைய மனைவியிட்ட சொல்கிறான், இவ்விதமான பாவத்தை என் தேவனுக்கு விரோதமாய் எப்படி செய்வேன்? அப்படி சொல்லிட்டு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை அவன் சொல்கிறான். அப்படி சொன்னியும் அவன் என்ன பண்ணல, விடலை. பாருங்க, தேவையில்லாமல் அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் போடும் பொழுது கர்த்தர் அந்த பார்வோனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு கனவு காண்றான். 7 மாடு புறப்பட்டு வருது. அந்த 7 மாடை இன்னொரு 7 மாடு, அகோரமாக இருக்கிற மாடு வந்து
அதை விழுங்கி போட்டுருச்சு. அதே தரிசனத்தை பாருங்க மறுபடியும் காண்றான். 7 நல்ல நெற்கதிர்கள் உண்டாகிற தானியம் நிறைந்த ஒரு கதிரை பார்க்குறான். அதே மாதிரி 7 அதாவது சாவி கதிர்கள், ஒன்றுமே இல்லாத கதிர்கள் அது புறப்பட்டு வந்து அந்த 7ஐயும் விழுங்கி போட்டுருச்சு. இவனுக்கு ஒன்றும் புரியல ராஜாவுக்கு. இந்த யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறார். இவர் மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்குறான், இதுக்குடைய அர்த்தம் என்ன, இது என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியல. அங்கே பானபாத்திரக்காரன் இருக்கிறான், ராஜாவுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறவன். பானபாத்திரக்காரன், ஐயா நம்ம ஜெயிலில் யோசேப்புன்னு ஒருத்தங்கிறான், அவன் ஞான திருஷ்டிக்காரன், அவனை கொண்டு வந்தாக்கா அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறாங்க, ஜெயிலேருந்து ராஜாவிட்ட கொண்டு வர்றாங்க. ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறவன், கர்த்தர் மங்களகரகமான காரியத்தை சொல்லுவார், நான் சொல்ல முடியாது, நீ இதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறான் ராஜா. நான் சொல்ல முடியாது, கர்த்தர் எனக்கு மங்களகரமான காரியத்தை சொல்லுவார் அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு, என்ன தரிசனத்தை பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ராஜா சொல்கிறார், இந்த மாதிரிலாம் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு, நான் மதுரவாதையெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், யாருக்கும் அதில் என்னுடைய அர்த்தத்தை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராஜா இவர் சொல்கிறாரு, யோசேப்பு நீங்கள் பார்த்ததெல்லாம் உண்மைதான், அது என்னன்னாக்கா இந்த தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் கடுமையான பஞ்சம் வரப்போகுது. அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடாக காமிச்சிருக்கார், அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லிட்டு அதனுடைய விளக்கத்தை சொல்கிறான். இது அவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆமாம் இருக்கலாம் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு அதை பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க, நம்ப ஆரம்பித்தாங்க. அப்போ இதுக்கு என்ன ரெமெடி, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதை சொன்னவனே என்ன செய்யலாம், அந்த தேசத்தினுடைய பிரதானியாக நியமிக்கலாம் சொல்லிட்டு ஜெயிலில் இருக்கிறவனை கொண்டு வந்து ராஜாவுடைய அரண்மனையில் அவனுடைய முத்திரை மோதிரத்தை போட்டு அரியணையில் அமர வைத்து அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். உயர்த்தி வச்சோம் அதோடு நின்ட்டானா பாருங்க, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். தானியம் எங்கு பார்த்தாலும் கிடைக்காத ஒரு காலம் வந்துடுச்சு, எல்லாம் சுற்றி பஞ்சம், பக்கத்து நாடுகள் எங்கு பார்த்தாலும் பஞ்சம். இவனுடைய களஞ்சியம் ரொம்ப கிடக்குதுங்க, இவனுடைய களஞ்சியம் முழுவதும் தானியத்தால் அளவில்லாமல் ரொம்ப கிடக்குது. அப்போ அவங்க சகோதரர்கள் வராங்க, சகோதரன் தெரியாத வராங்க, வித்து போட்டவங்க வராங்க, பக்கத்து தேசத்தில் தானியம் இல்லை, எங்கள் அப்பா வாங்கினார் சொன்னார், காசு கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் தானியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வர்றாரு. யோசேப்புக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க தாயா என்னுடைய பிரதர்ஸ், என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சின்னவன் வராதனால அவங்க தம்பிங்களை, அவங்க அண்ணன்மார்களெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தர் இங்கேயே இருங்க, போய் என் தம்பியை பெஞ்சமின் இருக்காம பாரு வீட்டில் அப்பா கிட்ட, அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவனை கூட்டிகிட்டு வாங்க, அப்புறமா நான் உங்களுக்கு தானியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இவங்க பயப்படுறாங்க, அவங்க சகோதரெல்லாம் பயப்படுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான் ஸ்டேட்மெண்ட், என்ன சொல்கிறான் பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 42:18 வாசிங்க. ஆதியாகமம் 42:18. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். ஆதியாகமம் 42:18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, அவங்களுடைய சகோதரர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். போதும், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். பாருங்க, தேவனுக்கு பயந்ததுனால தான் கர்த்தர் அந்த சொப்பனத்தின் காரியத்தை விளக்கி காண்பித்து, எல்லா இடங்களிலும் பஞ்சம், எல்லா இடங்களிலும் கோரமான பஞ்சம், தானியம் இல்லை. ஆனால் இவன் களஞ்சியம் எப்படி இருந்துச்சான்,
வாசிங்க, எப்படி இருந்துச்சு பாருங்க. அதே 41ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46லேருந்து 49 வரல வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவன் பூமி மட்டும் மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். என்னத்துல கட்டி வச்சானா? பட்டணங்களில். ஒவ்வொரு சிட்டிலையும் கட்டி வச்சான், பட்டணங்கள்ல சேமிச்சு வச்சான். அந்தந்த பட்டணத்தில் அதனதின் சுற்றுப்புறத்து தானியங்களை அங்க இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்க சுற்றுப்புறத்தில் இருக்கிற தானியங்களை கட்டி வைச்சான். இப்படி யோசேப்பு இறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். எவ்வளவு தானியமா? மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. அது கணக்கே வைக்க முடியாத அளவு. பக்கத்துல பஞ்சம், எதிர் நாட்டில் பஞ்சம், சுத்திலும் பஞ்சம். ஆனா தானியேலுக்கு கர்த்தர் அந்த யோசேப்புக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாடை கொடுத்தபடியினால பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். அது நிமித்தமாக அந்த எகிப்து தேசம் முழுவதும் தானியம் விளைந்தது. அந்த எகிப்து தேசம் முழுவதும் அளவுக்கு கடந்து தானியங்கள் நிரம்பி கிடந்தது. களஞ்சியங்கள் எல்லாம் ரொம்ப கிடந்தது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்ததுனால, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இருந்தா அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அவன் ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரம் கிடையாது, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரம் கிடையாது, அவனுடைய தேசம், சொந்த தேசத்து மக்களும் இவன் நிமித்தமாய் அவன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்கள், அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்றாரு. கர்த்தருக்கு பயந்தேன்னு சொன்னா உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். இந்த வாக்கு தத்துவம் சொந்தமாகணும்னாக்கா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நிறைய காரியத்தை குறித்து பயப்படுறோம் இல்லை? பிசாசை கண்டா பயம், அதுதானே? இருட்டாக இருந்துச்சுன்னா பயம் வந்துடும். இல்லை, யாராச்சும் ஒரு மந்திரவாதி அப்படியே அந்த கொட்டை இந்த கொட்டை எல்லாம் மாட்டிக்கிட்டு பட்டையை கட்டையை அடிச்சுக்கிட்டு அப்படியே நைட்டில் போகிறான்னு வச்சுக்கோ, ஒரே அலறல் தான். இப்படி வந்தான் போனான், கோடாங்கி வந்தான் போனான், அவன் இதை சொன்னான் அதை சொன்னான், பயந்தானே. கண்ட காரியத்தை கண்டெல்லாம் பயப்படுறோம். நான் கர்த்தரை கண்டு பயப்படுறதே கிடையாது. அதனால தாங்க களஞ்சிய ரொம்பல, உங்கள் பேங்க் பேலன்ஸ் ரொம்பல, உங்களுடைய சொத்து உயரல, உங்களுடைய அந்தஸ்து உயரல, உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்கிறது. நீ கர்த்தருக்கு பயந்து பாருங்க, நீ எந்த வேலை செஞ்சாலும் சரி, அதில் ஒரு ஆசீர்வாதம், அதில் ஒரு நன்மை. ஜெயிலில் கிடக்கிறவன் கர்த்தருக்கு பயந்ததுனால அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. எங்க பார்த்தாலும் பஞ்சம் இருக்குது, அந்த தேசத்தில் விளைச்சல். எப்படிங்க அது, எப்படி அது முடிந்தது? யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அதனால அந்த தேசத்தினுடைய தானியம், அந்த தேசத்தினுடைய களஞ்சியம் அளவு கடந்து கடற்கரை மணலை போல அளவிட முடியாத அளவுக்கு நிரம்பினது, பூர்ணமாய் நிரம்பினது. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய எந்த காரியத்திலும் ஆண்டவர்
களஞ்சியம் நிரம்பி வழியத்தக்கதாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாகும். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது, எப்பொழுது. வாசிக்கலாம். அதே நீதிமொழிகள் 3:9 வாசிக்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. எப்ப பூர்ணமா நிரம்புமா? கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது. உனக்கு கிடைக்குது பத்தியா வருமானம், உங்களுக்கு கிடைக்குது பத்தியா விளைச்சல், உங்களுக்கு கிடைக்குது பத்தியா ஏதோ ஒரு சம்பளம், ஏதோ ஒரு காரியம், அதில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது உங்கள் களஞ்சியம் ரொம்பங்க. ஹல்லேலூயா. உங்கள் களஞ்சியம் ரொம்பனாக்கா நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தணும். அவர்தான் சொன்னார்ல, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்னை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. கனம் உண்டாகும். யாரை கனப்படுத்தணுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனை. எப்படி கனப்படுத்துறது? அதுதான் அழகா சொல்லியிருக்க வசனம். உன் பொருளாலும். பொருள் வச்சிருப்பீங்க, பொருள் இல்லாத வீடு கிடையாது. பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். உன் எல்லா விளைவும் மீன்ஸு நீங்கள் தானியம் விளைவிச்சாலும் சரி, உங்கள் பிஸ்னஸில் வந்தாலும் சரி, அல்லது உங்கள் சம்பளத்தில் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்மை போஷித்து வழிநடத்தி வர்றாருல்ல, அதனாலையும் என்ன செய்யணுமா? கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். கனப்படுத்துறோமா? பாருங்க, அதில் கணக்கு பார்ப்போம். கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு கதை. உன் களஞ்சியம் ரொம்ப, அது களஞ்சியத்தில் அன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டுருவார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. அது ஃபுல்லாகணும் அப்படின்னு சொன்னால் கணக்கே பார்க்கக்கூடாது. எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? கர்த்தரை கனப்படுத்தணும். அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் கையில் எடுத்து கொடுத்துருவீங்களா? எப்படி கனப்படுத்துறது? அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களை, நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தி பாருங்கள். கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய களஞ்சியம்தான் பூரணமாக ரொம்ப. சும்மா உட்கார்ந்து கேட்டுட்டு போனாக்கா ரொம்ப, அது இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகாது. ஒன்றுமே இல்லைனாலும் சரி, 2 பைசா வச்சிருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாலும் சரி, நீ கர்த்தரை கனப்படுத்தி பாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய பொருளால, உங்களுடைய விளைவின் பலனால ஆண்டவரை கனப்படுத்த சொல்றார். அதுதான் வே. அதன் வழியா என்னை கனப்படுத்து. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, நீ நல்லவர் வல்லவர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் கனப்படுத்தது ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன், அதெல்லாம் கனப்படுத்தது தான். ஆனால் ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு, உன் பொருளால், உன் எல்லா விளைச்சலின் மூத்த பலனால கர்த்தரை கனப்பண்ணே. ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாக இருக்குல்ல வசனம். அவரை கனப்படுத்துகிறவர்களுக்கு தான் களஞ்சியம் நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதம் கிடைக்கும். பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்க. அதுதான் கர்த்தரை கனப்படுத்துகிறது. கர்த்தரை கனப்படுத்த நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தான், உங்களுக்கு தெரியும். இந்த ஆபிரகாம் பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை அழைக்கிறார். அழைக்கும் போது ஒன்றுமே கிடையாது,
அவங்க அப்பா இறந்துட்டார், தேராக இறந்துட்டார். இவனை கூப்பிடும்போது இவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத சமயத்தில் இவனை கர்த்தர் கூப்பிட்றார், நீ வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படி சொல்ற. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12 நாள்ல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்துவும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். 75 வயது உள்ளவனா இருந்தா. ஒண்ணுமே இல்லாத போறான். ஆனா வழியில் மெல்கிதேசேக்குன்னு ஒருத்தன் வரான். அந்த மெல்கிதேசேக்குக்கு இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சாலாம் தெரியுமா? தனக்கு உண்டானவற்றில் தசம பாகம் கொடுத்தான், கனப்படுத்தினான். ஊழியக்காரனை கனப்படுத்தினான். அவன் யாருன்னு தெரியல, ஒரு ராஜா, அவ்வளவுதான். அவனை கனப்படுத்தினான், மெல்கிதேசேக்கு கனப்படுத்தினான். அதனால என்ன விளைவு வந்தது வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:35 ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்கிறான், வரும்பொழுது எப்படி வரான்? ஒன்றுமே இல்லாத வர்றான். 12ஆம் அதிகாரத்தில் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் அவனும் ஆரானை விட்டு புறப்பட்டு வர்றான். இப்போ அவன் ஒன்றும் இல்லாதவன் இப்போ எப்படி இருக்கான் பாருங்க, வாசிக்கலாம். கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கலைஞர் ரொம்பிடுச்சுங்க. சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். வரும்பொழுது எப்படி இருந்தா? ஒன்னும் இல்லாம வந்தான். இங்க நடுவுல இவன் கர்த்தரை கனப்படுத்தினான். ஹல்லேலூயா. தனக்கு இருக்கிறவற்றில் மெல்கிதேசேக்குக்கு 14 வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். என்ன பண்ணானா? கர்த்தரை கனப்படுத்தினான்ல, கர்த்தர் சொன்னபடியே கனப்படுத்தினானா இல்லையா? அப்படி கனப்படுத்ததுனால தான் இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் ஆபிரகாம் மாறினார். ஹல்லேலூயா. களஞ்சியம் ரொம்ப வழியுது. திரளான ஆடு மாடுகள், திரளான பொன் வெள்ளி, வேலைக்காரங்க, திரளான ஆசை, இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வாதம், பூமி தாங்காத அளவுக்கு ஆசீர்வாதம், ரொம்ப செல்வ சீமனா மாறி போனான். கர்த்தரை கனப்படுத்தினால்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு களஞ்சியம் ரொம்பணும்னு ஆசை இருக்கு, களஞ்சியம் பூரணப்படணும்னு ஆசை இருக்கு, ஆண்டவர் விரும்புறத கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, நல்ல ஒரு வீடு வேணும்னு ஆசை இருக்குது, நல்ல ஒரு கார் வேணும்னு ஆசை இருக்குது, நல்ல எனக்கு நிறைய நகைகள்லாம் போட்டுக்கணும்னு ஆசை இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசை இருக்குது. ஒருத்தரும் தனித்தனியாக கேட்டால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியும் என்னன்னா நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆசையெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, அதை நிறைவேற்றி கொடுப்பார். எப்போ அப்படின்னு கேட்டாக்கா, அவரை கனப்படுத்தும் பொழுது, அவருக்கு பயந்து அவரை கனப்படுத்தும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும். உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, அப்பொழுது கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசித்து பார்க்கலாம். அதே நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
என் மகனே, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அப்பொழுது உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். எப்ப? கர்த்தருடைய சிட்சையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. தன் மகனை சிட்சிக்காத பிள்ளைய தகப்பன் கிடையாது. ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம சிட்சிப்பார், சில நேரங்களில் சில அடி கொடுப்பார், சில நேரங்களில் நம்மை சோதிப்பார். ஆபிரகாமை சோதிச்சார்ல, சோதிப்பார். சில நேரங்களில் ஆண்டவருடைய சிட்சை நம்மை சோர்வடைய செய்வது போல இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, சிட்சையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை அடிச்சுட்டாரு, என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் எனக்கு பதிலே தர மாட்டுறாரு, நான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன். இந்த புலம்பலெல்லாம் அவருக்கு முன்னாடி செல்லுபடி ஆகாது. அந்த சிட்சையை ரைட் ராயலாக ஏற்றுக்கணும். ஆண்டவரே, இந்த சிட்சைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், இந்த சோதனைக்காக உமக்கு நன்றி சொல்லணும், இந்த போராட்டத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன் என்ன ஆண்டவர் சோதிக்கிறாரு? நான் இதெல்லாம் செய்கிறேனே, நான் ஆண்டவருக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிறேனே, நான் சபைக்கு போகிறேனே, எதையும் நான் விட்டு வைக்கலையே. இந்த கேள்வியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. நீ ஏற்றுக்கொள்ள தான் வேணும். சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போகாதே. அப்பொழுது உனக்கு உன் களஞ்சியம் நிரம்பி வழியத்தக்கதாய் பூரணப்படும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபு குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த யோபு மனுஷன் பாருங்க, உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். கர்த்தரே சொல்றார், எல்லாவற்றையும் உண்மையாக இருந்தான். ஆனால் பாருங்க, திடீர்னு ஆண்டவர் சிட்சையை அனுமதிச்சிட்டார். கர்த்தர் தான் அனுமதிச்சார். பிசாசு கேட்கும் பொழுது, அல்லலாம் உனக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், ஓடிப்போ அப்படின்னு சொல்லியிருந்தா போயிருப்பான் அவன். நீ உன்னால் முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் தான் அனுமதிச்சார். சாத்தான்கிட்ட சவால் விட்டார், பா என் மகன்கிட்ட போய் பாரு, அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சவால் விட்டார். இப்போ பாருங்க, ஒரே நாளில் அந்த சிட்சையினுடைய பலன் பாருங்க, பயங்கரமான சோர்வு. எல்லாவற்றையும் இழந்துட்டான், எல்லாவற்றையும் இழந்துட்டான். மனைவிட்டு சொல்றான், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட நாம தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், கர்த்தரிடத்திலிருந்து தேவன் கையிலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். தீமையும் பெற வேண்டாமோ என்றார். சிட்சையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். தன் நாவினாலே பாவம் செய்யல, தன் உதடுகளாலே கர்த்தரை எந்த விதத்திலும் குறை சொல்லல. தன் மனைவி சொன்ன பொழுது கூட பைத்தியக்காரி அப்படி சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த சிட்சை என்பது கடுமையான சிட்சை. ஒரே நாள்ல தான் வீட்டில் 10 பாடி இருக்கு. cannot imagine, உங்களால் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஒரே நாளில் 10 சரீரம் அவன் வீட்டில் இருந்திருக்குன்னு சொன்னால் அந்த வீடு எவ்வளோ துக்கமாக இருந்திருக்கும், அந்த உலகம் என்ன பேசியிருக்கும், எவ்வளவு சோர்வடைஞ்சிருப்பான். அவன் தன் மனைவிட்டு சொல்கிறான், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம தீமை பெறக்கூடாதா? அவர் சிட்சிக்கிறாருமா, அந்த சிட்சையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். எந்த நேரத்தில் தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்து கடுமையாக இருக்கும்போது, இவன் நல்ல திடகாத்திரமாக இருக்கும்பொழுதா, இவன் சரீரெல்லாம் கிழிஞ்சு ரத்தமும் சீலும் வந்துட்டு இருக்கு.
எங்கே பார்த்தாலும் ஓட எடுத்து சொரிஞ்சிக்கிறான். ரோட்டில் உட்காந்துருக்கிறான், அவன் கிட்ட போக முடியல. எவ்வளோலாம் நாத்தம் எடுத்திருக்கும். அப்போ கூட அந்த சிச்சையை அற்பமாக எண்ணல. கர்த்தருடைய சிச்சையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அப்படியே ஏற்றுக்கிட்டான். பாருங்க, யோப்பு 42:12 கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 1,000 கழுதைகளும் உண்டாயின. 7 குமாரரும் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அவனுக்கு பிறந்தார்கள். பாருங்க, பூரணப்பட்டுருச்சு. களஞ்சியம் பூரணப்பட்டுருச்சு, ஃபுல்லா நிரம்பிடுச்சு. ஒண்ணுமே இல்லாத போயிட்டவன் சிச்சைய அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டபடினால, கர்த்தர் சிச்சை அவன் அங்கீகரித்து கொண்டபடினால கர்த்தர் பார்த்தார், அவன் களஞ்சியத்தை பூரணமாய் நிரப்பினார். ஹல்லேலூயா. எதெல்லாம் இருந்ததோ அது அப்படியே டபுள் ஆச்சு. அந்த குமாரத்திகள் அந்த தேசத்தில் அவங்கள போல அழகுள்ளவர்களே இல்லை. அவ்வளவு அழகான பிள்ளைகள், அவ்வளவு அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துட்டார். இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். எப்படி? கர்த்தருடைய சிச்சையை அற்பமாய் எண்ணல. தேவ பிள்ளைய சிச்சை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் சிச்சிப்பார். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சோதனைகள் வரும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த சிச்சை நிமித்தமாய் சோர்வுகள் நமக்கு வரும். உன் களஞ்சியம் நிரம்பி ஆசீர்வதிக்கப்படுகிற வேண்டும் அப்படி சொன்னால் அதை நிரப்புகிறவர் கர்த்தர். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, சிச்சையை நீ அற்பமா நினைக்காத, அதை ஏற்றுக்கொள், சோர்ந்து போகாத, அதை ஏற்றுக்கொள், உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். நிரம்பணும்ல, ஆசீர்வாதம் வேணும் அல்ல, வாக்கு தத்தம் வேணும் அல்ல, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும் அல்ல. 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். முதல்ல நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருங்க. 2வது கர்த்தரை கனப்படுத்துங்க. 3வது காரியம், சிச்சையை அற்பமாக எண்ணாதீங்க. சிச்சை நேரங்களில் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் பூர்ணமாய் நிரப்ப போகிறார். வீட்டு உங்களுடைய பேங்க் பேலன்ஸு, உங்களுடைய குடிய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் கட்டாயம் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, நீ கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாய் எண்ணாத பொழுது உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்புங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எதை இழந்திருந்தாலும், என்ன காரியங்கள் நடந்திருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்னதுன்னா சொன்னது தான். வாக்கு தத்தங்களின் தேவன். அவர் வாக்கு தத்தம் கொடுத்தால் அவர் மாறவே மாட்டார். நீங்கள் அதை பற்றி கொள்ளுங்க, அதை சேலஞ்சு பண்ணுங்க, அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை கேளுங்க. கட்டாய ஆண்டவர் அவர் சொன்னபடியே செய்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார். அப்போ நம்ம ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே, நான் உமக்கு பயப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பயந்து நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மை என்னுடைய பொருளாலும் என்னுடைய விளைச்சலின் பலனாலும் எனக்கு உண்டாகிறவற்றினாலும் கனப்படுத்த நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை சிட்சித்தாலும்
என்ன சோதனைகள் வந்தாலும் அதை நான் அற்பமாய் எண்ணாதபடிக்கு நான் உமக்குள்ளாய் நிலைத்திருக்கேனே அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஜெபம் பண்ணலாமா? அப்படியே அர்ப்பணிப்போடு கூட ஜெபம் பண்ணலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அன்பு சகோதர சகோதரியின் மீது இந்த ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும். உமக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சொல்லி கேட்டீர். உமக்கு பயப்படும் பயத்தை தந்து தகப்பனே உம்மை கனப்படுத்தக்கூடிய ஞானத்தை தந்து ஆண்டவரே சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதபடி அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சோர்ந்து போகாமல் காத்திருக்கும்படியாய் நீ கிருபையின் மேல் கிருபை தந்து உங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.